நாடுதான் உங்களுக்கு தருவான், நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லி தந்தா ஓகே. இது என்னடா விறகு வெட்டி, எவன் அந்த விறகு வெட்டி எந்த வருஷம் நடந்து சொல்லுவோம். விறகு வெட்டி கிசாங்கிறிய, அந்த விறகு வெட்டியுடைய பெயர் என்ன, எவன் எவன் தெரியாது, எந்த நாட்டில் வாழ்ந்தான் தெரியாது, அவன் எந்த ஊர்ல அடக்கம் பண்ணிருக்கான் அதுவும் தெரியாது, ஒரு விறகு வெட்டி இருந்தான். இது மாதிரி நான் 1000 சொல்லுவேன். ஒரு உப்பு மூட்டை தூக்குறவன் இருந்தான்னு நான் ஒண்ணு எழுதி வைப்பேன். பெரிய விஷயமா இது? ஒரு மரம் வெட்டி விறகு வெட்டி நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன், ஒரு காடு வெட்டின்னு ஒருத்தனை சொல்லுவேன். இதெல்லாம் ஆதாரமா? அதே மாதிரி என்ன இது எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த அளவு உங்களுக்கு முடியாந்துருன்னு உங்கள்கிட்ட கூலி கேட்கக்கூடியவர்கள் சொல்வது நேர்வழியா, நீங்க எவனுக்கும் கூலி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்வது நேர்வழியா? இவர்கள் புரியாம பார்த்தியா உங்கள்ட்ட கூலி கேட்கிறார்களா இல்லையா? அதே மாதிரி செலவாத்து நாரியா, பணக்காரன் அவருக்கு இன்னொரு வழி. செலவாத்து நாரியா உண்டாங்க உண்டா? செலவாத்து நாரியாண்டு ஒரு செலவாத்தை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அது என்ன செய்யணுமா, ஒரு செலவாத்துங்க எவ்வளவு ஒரு செலவாத்தை கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணுமா, 4444 தடவை ஓதணுமா. எத்தனை தடவை ஓதணும்? 10 தடவை ஓதணும்னு சொன்னீங்கன்னு வைங்க, நீங்களும் ஓதிட்டு போயிருவீங்க. 50 தடவை வேண்டா கூட நீங்க ஓதிடுவீங்க. 4444 ஓதையல் ஒரு மனுஷனுக்கு அதுக்கு ஒரு மாசத்தை ஒதுக்கணும். அதற்கு இவ்வளவு பெரிய நம்பர் சொல்லியில ஓத முடியாத, பரவாயில்ல நாங்க வந்து ஒதுக்கிறோம். அதுக்குதான் பெரிய நம்பர் எதுக்கு சொன்னாங்க, பெரிய நம்பரா இருந்தா தான் அஜர்த்தை கூப்பிடுவீங்க. 4444 தடவை இந்த செலவாத்து நாரியா ஓதணும். ஓதுனீங்கன்னா என்னவாயிரலாம், பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னு அஜர்த்து சொன்னார். வீட்டுல உட்கார்ந்து ஓதுவாங்க. எப்படி ஓதுவாங்க தெரியுமா? ஏற்கனவே 4444 பொருள் ஏதாவது எண்ணி வச்சுக்கிடுவாங்க. 4444 கொண்டக்கடலை, அல்ல 4444 புளிய கொட்டை, 4444 பட்டாணி கடலை ஏதாவது எண்ணி வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு ஒரு செலவாத்து ஓதுனா ஒரு இதை எடுத்து போட்டுக்கிறோம். அப்படி 4444 ஆல்ரெடி எண்ணி வச்சிருப்பாங்க வீட்டுல. அது என்ன செய்யணும், ஒரு செலவாத்து ஒன்று தூக்கி போட்டுக்கணும். நாங்களும் போய் ஓதுவோம். எப்படி ஓதும் தெரியுமா? அந்த செலவாத் அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாமன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல் பிஹில் வகத் வ தன்ஃபர்ஜு பிஹில் குரப் வ துக்லா பிஹில் ஹவாயிஜ் வ துனாலு பிஹில் ரகாயிப் வ ஹுஸ்னுல் ஹவாத்திம் வ யுஸ்தஸ்கல் கமாம பிவஜ்ஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் வ நஃபஸின் பிஅததி குல்லி மாலூம் இல்லக்கி தான் ஒரு செலவாத். ஒண்ணுக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே. 4444 ஓத முடியுமா? எங்களை 10 பேரை கூப்பிட்டுருவீங்க. நாங்களும் ஓதி இருக்கோம். எப்படி ஓதும் தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் ஒண்ணுக்கு 25 தூக்கி போட்டுருவோம். ஒண்ணுதான் ஓதுவோம், அது 25 கொண்டக்கிட்டு போயிடும், 30 போயிடும். வணங்குதா? அதோட செலவாத்து ஓதிக்கிட்டு மட்டும் போட மாட்டோம். பக்கத்தில் உள்ள பேசிக்கிறோம். எவ்வளோட தருவாங்க, பெரிய வீடா தெரியுது அதுக்கு ஒரு 3, எவ்வளோட தருவாங்கன்னு ஒண்ணு போடுவோம், வீடு பெருசா இருக்குன்னு ஒண்ணு போடுவோம், கஞ்சப்பையில் உள்ள இருப்பாங்களோ நாங்க இதெல்லாம் சொல்லிக்கிறோம். வியாபாரம் தானுங்க, பிசினஸ் தானுங்க, ஏமாந்த வரைக்கும் அடிக்க வேண்டியதானே. தீன இபாதத்தா இருந்தா அதை அல்லாஹ் கரெக்டா செய்ய முடியும். இது பின்னாடி கண்டுபிடிச்சது. இந்த செலவாத்து நாரியா என்பது இந்த குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆன்ல எப்படி இருக்கு அந்த செலவாத்து நாரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்களா? இது ஒரு சீட்டு வந்திருக்கு. ஆடு இறந்து போச்சான், ஒரு ஆடு. அதுக்கு இமாம் வந்து 40ஆம் பாத்தியா ஓதிருக்காரு உங்க ஊர்ல. இந்த ஊர்ல சுப்ஹானல்லாஹ். யார் வழிகேன்னு பாத்துக்கிட்டீங்களா? ஆடு இறந்ததுல கூட அதுக்கு 40ஆம் பாத்தியா ஓதி இருக்கிறாருன்னா அவன் எங்க கொண்டு போயிருக்காரு உங்களை? இது எல்லாம் கண்டிக்கிறதா அஜர்குமார் கோபம். எதனால கோபப்படுறாங்க விளங்குதா? நாங்க வந்து நீங்க நல்லா சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய வழியை உங்களுக்கு சொல்றோம். அவங்க என்னமோ வருமானம் அடிக்குதுன்ற மாதிரி அப்படி பாக்குறாங்க. அப்படி பார்க்க கூடாது. அவங்களும் திருந்தணும். தெரியாம நாங்களும் செஞ்ச ஆளுக்கு தான். நாங்க வெக்கத்தை விட்டு சொல்றோமா இல்லையா? நாங்க ஓதாத மௌலுதா, நாங்க ஓதாத கத்தமா, நாங்க ஓதாத செலவாத்து நாரியாவா, நாங்க ஓதாத புரியாம பாத்தியாவா? எல்லாம் ஓதணும். இரையச்சம் இல்லாமல் ஓதணும். அம்மாடி அல்லாஹ் புடிச்சு நிறுத்தி கேள்வி கேட்டா என்ன பண்றதுன்னு பயம் வந்தவன நாங்க வந்து உடைச்சு சொல்றோம். அது மாதிரி அஜத்து மாதிரி சொல்ல வேண்டியதானங்க. எங்களுக்கு தெரியலங்கிறதுனால எதுக்குறோமா? அப்ப அந்த மாதிரியான பாத்தியாக்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப இதுல எல்லாம் காசு கேட்கிறாங்க. இது அளவுகோல். என்ன கேட்கிறாங்க? இதை ஓதுனால் உங்க இடத்துல காசு கேட்கிறார்கள். எதையும் விடுறது இல்ல. புரியாம பாத்தியா வச்சா, சலாத்து நிறைய வச்சா ஒரு நல்லது. அட உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்து போச்சு, அதுக்கு ஒரு பேரை வைக்கணும். பேரை சொல்லி கூப்பிட வேண்டியான விட மாட்டார். நான் தான் வருவேன். எதுக்கு? உங்களுக்கு புள்ள பிறந்தா பேர் வைக்கிறதுக்கு அவர் தான் வருவாராம். பேரை கொண்டாந்து வைக்கணும். அவர் எடுத்துட்டு வந்து வைக்க போறான் பேரை. என்ன பேர் வைக்கிறிய? பேரை சொல்லி கூட வேண்டியானையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடா போய் பேர் வச்சுட்டு இருந்தாங்களா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு பெண்மணியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். யாரு? மரியம்.
அந்த மரியமுடைய அம்மா இம்ரானுடைய மனைவி அவங்க மரியம் வயிற்றுல சுமந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த மரியம்ங்கிற குழந்தையை பெற்றெடுத்துறாங்க. பெற்றெடுத்த உடனே என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த காலத்துல ஜக்கரியா நபி அந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஜக்கரியாங்கிற ஒரு நபி புரிய அஜர்த்து அவர் அந்த ஊர்ல இருக்கிறாரு. இந்த மரியமுடைய அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னி சம்மை துஹா மரியம், யா அல்லாஹ் என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டி விட்டேன். யார் பெயர் சூட்டுறா? தாய். தாய் மகளுக்கு பெயரை சூட்டுகிறார்கள். யார கூப்பிடல? அஜரத்தை கூப்பிடல, ஜக்கரியா நபியை கூப்பிடவில்லை. உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னா ஒரு பிள்ளைக்கு பேரை சொல்லி கூப்பிட வேண்டியானுங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சா, அல்லா என் பிள்ளைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சுட்டேன், அது பேருக்கு தகுந்த மாதிரி நல்லடியான ஆக்கி வையல்லா அப்படின்னு கேட்டா உள்ளத்துல இருந்து கேட்பீங்க. உங்க பிள்ளை எப்படியான எனக்கு என்ன? உங்க பிள்ளைக்கு பேர் வைக்க என்னை கூப்பிட்டா அவன் கரிசரியா போனா எனக்கு என்ன, அவன் நல்லவனா போனா எனக்கு என்ன, அவன் எப்படி தொலைஞ்சா என்னங்கிற எனக்கு என்ன? ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு உங்க பிள்ளை அக்கறை இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? குழந்தை பிறந்து விட்டால் தாயோ தகப்பனோ அல்ல வீட்டுல குடும்பத்தில் உள்ள பெரியவனோ தாத்தாவோ பாட்டியோ, யா அல்லாஹ் என் பேரன் எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான், என் பேரனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சுட்டேன், இப்ராஹிம் நபி மாதிரி நல்லடியார் ஆக்கி வை அல்லாண்டு அல்லாண்டு கேட்டு இப்ராஹிம் கூப்பிடுவியா? அவர் அங்கிருந்து வருவார் வாத்தியான்னு சொல்லி அதுக்கு ஒரு பங்கன் போட்டு அதுக்கு ஒரு விசேஷமான ஏற்பாடுலாம் பண்ணி அதுக்கப்புறம் பேரை வைக்குவார். இல்லை காசு சரி பேரை வச்சு சேவையா செஞ்சுட்டு போறாரா? சரி நம்ம சமுதாய மக்களுக்கு பேர் வைக்க தெரியல, நம்ம ஒரு சேவை செய்வோம், பொது தொண்டு செய்வோம் அப்படின்னு போவாரா? தவறு. பேர் வச்சா என்னது? நமக்குள்ளது எங்க ஒண்ணு தரலையா? இப்ப பரவாயில்லை, விழிப்புணர்வு காலம். அந்த காலத்துல அந்த காலம் ரொம்பலாம் இல்ல, அநேகமா உங்க காலத்துல இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தியா ஒரு அஜித் மாதிரிலாம் போவாங்க. போயிட்டோன்னு அந்த காலத்துல 1,000 ரூபாய் கொடுப்பாங்க, 1,000 ரூபாய் கொடுப்பாங்க. 1,000 ரூபாய் பெரிய காசு. 1,000 ரூபாய் கொடுக்காம 1 ரூபாய் கொடுத்தாங்கன்னு வைங்க, வாங்க மாட்டான். என்ன செய்வார் தெரியுமா அஜரத்து? நான் தமாசுக்கு சொல்லல, துண்டு போட்டிருப்பாரு. அஜரத்துல கண்டிப்பா துண்டு போன அந்த காலத்துல துண்டு ஒண்ணு போட்டிருப்பாரு, துண்டை விரிப்பாரு அஜரத்து. 1,000 ரூபாய் சரியா இல்லையா? துண்டை விரிச்சு வச்சுக்கிறாரு. 1,000 ரூபாய் சரியா இல்லையா? இல்லங்க 1 ரூபாய் வச்சுக்கிறீங்க. பாத்தியா திருப்பி எடுக்கிறானா? ஓசனை பாத்தியா திருப்பி வாங்குறானா? பாத்தியா வைத்தார்ல இப்படியும் பாரு இப்படியும் பாரு எடுத்துட்டு போயிடுவேன். என்ன சொல்ற? இப்படி ஏமாத்துறாங்க அந்த காலத்துல. இப்ப அப்படி ஏமாத்த இயலாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தியா ஓதி இப்படி 4 நாள் குறைச்சுன்னு சொன்னா இருக்கிற துண்டுல சுருட்டி வச்சுக்கிட்டு நான் எடுத்துட்டு போயிருவேன். பாத்தியாவை 1,000 ரூபாய் கொடு, நீ மறந்து போய் பாத்தியா போயிட்டா என்ன பண்றது? ஒரு கஷ்டப்பட்டு வந்தா காசத்தை வச்சுக்கிறீங்க. இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்ணியல இஸ்லாத்தின் பெயரால. இது வழிகேடா? ஏப்பா இப்படி ஏமாறுறீங்கன்னு சொன்னா அது வழிகேடா? இந்த மாதிரியான பாத்தியாக்கள் நல்லது கெட்டது உடமா கல்யாணத்துல வர்றார், அவர் தான் வர்றார். கல்யாணம் வந்தா தகப்பங்கார மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? அஜத்துக்கு என்ன வேலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த கல்யாணத்துல எந்த கல்யாணத்துக்காவது நபிகள் நாயகம் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்களா? போகல. ரசூலுல்லாஹ் நீங்க தான் எங்க பிள்ளை கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு கூப்பிட்டாங்களா? ரசூலுல்லாஹ் போய் நின்று கொண்டு ஜபத்துக்கு அன்கவுத்துக்குன்னு சொல்லி அந்த அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? இல்ல. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற ஒரு சஹாபிங்க, நபிகள் நாயகத்தினுடைய சஹாபாக்கள்லயே ரொம்ப டாப்ல இருக்கக்கூடியவங்க 10 பேர். அந்த 10ல் ஒருவரால் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற ஒரு ஆள். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான 10 பேரில் அவர் ஒரு ஆள். அவர் ஒரு நாள் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றார். வரும் பொழுது பார்த்தா நல்ல நறுமணம் பூசிக்கிட்டு வர்றார், நல்ல அத்தர் சென்ட்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றார். இப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, என்னப்பா வாச மனமா வர்றீங்க, என்ன மேட்டுங்கிறாங்க. சும்மா தானே எப்பவும் இருப்ப, இன்னைக்கு என்ன ஒரு மாதிரியா மினுக்கிட்டு வர்றீங்களா, என்ன மேட்ரு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு நேத்து கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறார். நேத்து கல்யாணம் ஆன விஷயத்தை யார்கிட்ட சொல்லல? நபிகள் நாயகத்துக்கு சொல்லல, அழைக்கல, கூப்பிடல. இதானங்க இஸ்லாம். அப்ப நபிகள் நாயகத்தை உயிருக்கு மேல அந்த மக்கள் மதிச்சாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடவில்லை. கல்யாணம் எப்படி நடத்தணும்? அந்த கல்யாணம் இன்றைக்கு அஜர்த்துமார்கள் சொல்லி தந்திருக்கிறார்களா? ஒரு கல்யாணம் அரக்கோணத்தில் நடந்திருக்கா? இப்படி எப்படி? பெண்ணை பெற்றவன் அல்ல பெண்ணுடைய அண்ணன் அல்ல பெண்ணுடைய சித்தப்பன் பெண்ணுடைய மாமன் வந்து நின்று கொண்டு என்னுடைய